இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன் விஷயத்துல என் புள்ள கொஞ்சம் கூட மாற மாட்டான்னு நினைச்சேன். ஆனா இப்படி மாறி உன்னை அன்பா பாத்துக்கிறத பார்த்தா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ ககன், பூர்ணி, சிவா உங்க ரெண்டு ஜோடியும் இப்படி சந்தோஷமா இந்த வீட்ல சுத்துனா என் ரெண்டு கண்ணுக்கும் தினமும் பண்டிகை கொண்டாடுற மாதிரி இருக்கும். ஆமா அவன் அந்த அளவுக்கு மாறுற மாதிரி நீ அப்படி என்ன பண்ண பூமி? அழகான வாழ்க்கைக்கு 12 ரூல்ஸ்ன்னு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கேன் அத்தை. நிஜமாவே அவர் மாறினா நான் எதுக்கு இப்படி எல்லாம் பண்ண போறேன்? ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? என்ன நடந்தா என்னத்த, நாம தான் இப்ப சந்தோஷமா இருக்கோம்ல. எங்களை பார்த்து நீங்களும் சந்தோஷமா இருக்கீங்கல்ல, அது போதும். அத்தை நீங்க இருங்க, நான் போய் பாக்குறேன். யாருமா? போஸ்ட்மேன் அத்தை, நான் பேசிட்டு அனுப்பி வச்சிடுறேன். சீக்கிரம் அனுப்பிட்டு வாமா. வாங்க. நேரா வீட்டுக்கு வர்றதோ சந்திக்கிறதோ எல்லாம் வேண்டான்னு சொல்லிருக்கேன்ல. இப்படி நம்ம சந்திக்கிறத என் புருஷன் பார்த்துட்டா ப்ராப்ளம் ஆயிடுன்னு உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல. உங்க புருஷன் வீட்ல இல்ல மேடம், அது தெரிஞ்சதுனால தான் நேர்ல வந்தேன். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஆமா, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? இது என்ன மேடம் இப்படி கேக்குறீங்க? நீங்க தானே உங்க புருஷனை ஒவ்வொரு நிமிஷமும் ஃபாலோ பண்ணணும்னு என்ன அமிச்சிங்க. நான் மிஸ் பண்ணாம அவரை ஃபாலோ பண்ணிட்டே வந்தேன் மேடம். உங்க புருஷனை உள்ள தள்ளுறதுக்கு அந்த எஸ்பி சூர்யா மாஸ்டர் பிளான் போட்டிருக்கா மேடம். மிஸ்டர் ககன், எங்களை அடிச்சு போட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு போகிறதுக்கு பாக்குறோம் சார். I said shut up. You shut up. நீ சொல்லுமா, உன்னை யாரு கிட்னாப் பண்ணாங்க? இவன் தான் சார். உங்க புருஷனை எஸ்பி சூர்யா போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு ரொம்ப கொடூரமா அடிச்சிட்டு இருக்காரு மேடம். என் கணிப்பு சரியா இருந்தா இப்ப கூட அந்த எஸ்பி சூர்யா உங்க புருஷனை அடிச்சிட்டு இருப்பாரு மேடம். அடிச்சு கொல்லணும் தான் அந்த எஸ்பி பிளான் போட்டிருக்கான்னு எனக்கு தோணுது மேடம். நீங்க சீக்கிரமா உங்க புருஷனை வெளில கொண்டு வரணும், இல்லனா அவர் உங்களுக்கு கிடைக்காம போயிடுவாரு மேடம்.